ஹேல கைஸ், இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபஸ்ட் நம்ம எத்தனாவது கொஸ்டினில் இருக்கோம்னு கேட்டிங்கன்னா 10th கொஸ்டினில் இருக்கும். 10th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றாங்க. அதாவது ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு நான் வந்து இதுதான் அந்த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துருக்காங்க, அதான் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பில ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை தான் நம்ம கணக்கிட போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி என்னவா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். The electric potential at a point is equal to work done by an external force to bring a unit positive charge. அதாவது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் நான் பவுண்டரி போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து நம்மளால கரெக்டா இதுதான் டிஸ்டன்ஸ் சொல்லணுமானா இல்லை. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் ஸ்பேஸ்ன்னு நினைச்சுக்காங்க. ஒரு விண்வெளி. ஓகேங்களா? விண்வெளியில போயிட்டே இருக்கும் இல்லையா, எல்லையே கிடையாது இல்லையா, அந்த மாதிரி இங்க ஒரு யூனிட் பாசிட்டிவ் சம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஆர்ல இருக்கு ஃப்ரம் பி. இது இப்படி வேணா இருக்கலாம், இப்படி வந்துருக்கலாம், இப்படி வந்துருக்கலாம். நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த பாயிண்ட் பில ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னா, இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ ஒரு ஒர்க் டன் நடந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ், எவ்வளவு ஒர்க் டன் நடக்குது, அதுக்கு ஈக்குவலா இருக்கும் இதுல ஆக்ட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் ஆனது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இயக்கர், இது ஃபுல்லா ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம், ஃபுல்லாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகக்கூடிய. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரீஜனே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால நிரம்பணும்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இதுல இந்த பாயிண்ட் பில என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டால ஆக்ட் ஆகுது, இந்த ஃபீல்டுகளால இந்த பாயிண்ட் பில எவ்வளவு ஆக்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் கம்பேரிசன்? ஓகேங்களா? உங்களுக்கு சொல்ல புரியணும் இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல்னா, இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஒர்க் டன் ஃபோர்ஸ் பர் செகண்ட் டைம் நடந்து இந்த இன்ஃபினிட் பொசிஷன் வந்து இங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு அட்ராக்ஷன் தேவை, எவ்வளவு ஃபோர்ஸ் தேவை, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த பொட்டன்ஷியல். தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட யூனிட் வந்து வி, அதாவது வோல்டேஜ் தான், பொட்டன்ஷியல் தான். நம்ம பொட்டன்ஷியல் தான் சொல்லணும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுக்கு யூனிட் ஆனது ஜூல் பர் கூலும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்ஸ்ல வரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வாட்டி கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவை, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் பில ஆக்ட் ஆகுது இந்த ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நால. இந்த ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இல்லைன்னா நீங்க எப்படி கூட எடுத்துக்கலாம், வெறும் இந்த பாயிண்ட் பி. இப்போ இந்த பாயிண்ட் பில இது ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அதை சொல்லுங்க. ரீஜன் விட்டு மறந்துடுங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, ஃபீல்டு. இது சிங்கிள் ஃபீல்டு வரைஞ்சிருங்க, ஆக்சுவலாக நிறைய ஃபீல்டு வரும். இப்போ இங்க இருக்கிற பாயிண்ட் கீழே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ்னால இந்த சார்ஜ் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லயே இருந்தாலும் அட்ராக்ட் ஆகும். இது நோக்கி வரும்.
இல்லைங்களா? அதை தான் சொல்ல வரேன். அந்த ஒர்க் டன் நடக்குது இல்லைங்களா? இது கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் நடந்து இந்த பாயிண்ட் பி இது நோக்கி வருது இல்லையா? அதுதான் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் தான் இது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள். இங்கதான் டேமு, இந்த இடத்துல ஒரு டேம் இருக்கு, இங்க தண்ணிலாம் இருக்கு. இப்போ இங்க தரையிலலாம் தண்ணி ஓடிட்டு இருக்குது. இப்போ இந்த தண்ணிக்கு ஹை பொட்டன்ஷியல் சொல்லுவீங்களா, இதுக்கு ஹை பொட்டன்ஷியல் சொல்லுவீங்களா? இந்த கான்செப்ட்ல டவுட் வரும். இதுக்கு தான் ஹை பொட்டன்ஷியல். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படா இது கீழே நோக்கி வரும், புவியோட சென்டர் நோக்கி போகும்னு ஈர்த்துனே இருக்கும். எப்பவுமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். திறந்து விட்டீங்கன்னா செம ஃபோர்ஸ்ல கீழே இறங்கி வரும். இந்த கிராவிட்டி தான் இந்த சார்ஜ் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ரீஜியன் கிரியேட் பண்ற ஃபோர்ஸ் நினைச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் அந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. தண்ணி தண்ணிக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், இந்த பாயிண்ட் பிக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த பொட்டன்ஷியல். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வரும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட் வச்சா கமெண்ட்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டவுட்ஸ்னா கமெண்ட்ல பண்ணுங்க.